ஹலோ அண்ட் வெல்கம் டு ஒன் அண்ட் ஒன்லி பிரபா. இன்றைக்கி நாங்கள் ஒரு புது கான்செப்டோட வந்திருக்கோம். எங்களோட லிவிங் ரூமோட லுக்கை எலிவேட்டட் லுக் ஆக்க போகிறோம். எங்களோட வீடோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடு எப்படி இருக்குது, எங்களோட லிவிங் ரூம் எப்படி இருக்குது, எங்களோட ஷோகேஸ் யூனிட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. யூ ஆல்ரெடி நோ வி ஹவ் டெக்கரேட்டட் அவர் ஷோகேஸ் வித் பிராஸ் ஐட்டம்ஸ், ஸ்பாட்லைட், வேறு கண்ட்ரிக்கு போன ஐட்டம்ஸ், எங்களோட ஸ்க்ரீன் டிவைடர், அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ், இது எல்லாமே நாங்கள் செப்பரேட் ரிவ்யூ போட்டுக்கோம். ஸோ இப்போ எங்களோட ஹாலில் 2 sides உண்டு. ஒன்று வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் டிவைடரோட ஹாஃப் வால் இருக்குது, இது ஒரு ஃபுல் வால் இருக்குது. ஸோ வி பிளான்ட் to renovate it with a wall decor. அதனால நாங்கள் இப்போ ஒரு வால் டெக்கர்காரனை கூப்பிட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் டிவைடரோட சைடில் வந்துட்டு ஹாஃப் வாலில் போடுற பிளான் தான் இருந்தது. அப்புறம் என்னாச்சு, அந்த ஸ்க்ரீன் டிவைடரோட வாலுக்கு கீழே ஹாஃப் வால் தான் இருக்கிறதுனால ஹாஃப் தான் போட முடியும். அது வந்துட்டு அவ்வளோ லுக் வராது. இட் will not give an elevated look to the hall அப்படின்னு சொல்லிட்டு we decided to put it in the full wall. ஆப்போசிட் சைடில் வந்துட்டு எங்களோட ஃபுல் வால் இருக்குது, வேர் the meter box is connected. அதிலோட இந்த சைடில் வந்து ஷோகேஸ் இருக்குது. தட் இஸ் ஃப்ரம் த சோஃபா we can watch டிவி. அது வந்துட்டு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஷோகேஸ். 2 சைடு வால் இருக்குது. அதில் ஃபுல் வாலில் இந்த வால் டெக்கர் we have planned. Now, how to choose the wall decor? இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், இப்போ நீங்கள் கடைக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே காமிக்கிறது வந்துட்டு ஒரு புக். தே வில் ஷோ யூ அன் மாடல் புக் வேர் தே வாட் கைண்ட் ஆஃப் வால்பேப்பர்ஸ் தே ஹேவ், இந்த வீட்டில் எந்த மாதிரி ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வி வென்ட் ஃபார் அ 3D வால்பேப்பர். இதில் 3D வால்பேப்பர் இருக்குது, இதில் நார்மல் வால்பேப்பரும் இருக்குது. இப்போது இவரை கூப்பிட்டுட்டு வி ஹவ் பெய்ட் அரவுண்ட் 10K இந்த ஒரு சைடு ஆஃப் த வாலில் ஓட்டுறதுக்கு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி கேட்டார். தண்ணி கேட்டுட்டு adhesive ஒட்டுறதுக்கு வேண்டி அவர் ஒரு பவுடர் கொண்டு வந்திருந்தார். அந்த பவுடரை போட்டுட்டு he will try to make it adhesive so that அது ஒட்டும். இப்போது இந்த வால் டெக்கர் இதுங்கிறது நம்ம எதுக்கு வேண்டி பண்ணுறோம், தட் இஸ் த மெயின் கொஷின். இப்போ இந்த வீடு வாங்கி ஒரு 1.5 year to 2 years ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ we have to start painting the house at least by 5 years. ஒரு புது வீடு வாங்கினோன்னா டக்குன்னு பெயிண்ட் அடிக்க மாட்டோம். எனி பெயிண்ட் ஷுட் வித்ஸ்டாண்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 yearsங்கிறத நம்மளோட மனக்கணக்கில் நம்ம பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ 5 years ஆகலை, 1.5 year தான் ஆச்சு. பட் we always would like to have an elevated look of the house. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களோட பிளான்ட்ஸ் ஆகட்டும், எங்களோட கார்டனிங் ஆகட்டும், எங்களோட என்ன சொல்கிறது, அவர் ஹோல் கான்செப்ட் இஸ் டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் கிராண்ட் ஹவுஸ். ஸோ நாங்கள் இந்த வீடு வாங்கின கான்செப்ட் கூட நாங்கள் சொல்லியிருப்போம். வேர் வி வாண்டட் த அவுட் சைடு ஏரியா, வெளியேந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆப்போசிட் சைடில் அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. வி வாண்டட் டு சிட் இந்த ஈவினிங் கார்டன் டைப் லுக் வரணும்னு சொல்லிட்டு வெளியே ஃபுல்லாக செடி வச்சு, பூ வச்சு, மணி பிளான்ட் ஆர்ச் வச்சு. யூ கேன் கோ த்ரூ our வீடியோஸ். வி ஹவ் புட் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆஃப் அவர் ஹவுஸ். மாடுலர் கிச்சன் என்ன, ஷோகேஸ் என்ன, ஸ்பாட் லைட் என்ன, பீம் லைட் என்ன, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். So when it comes to paint, and it is quite obvious that யாருமே 5 yearsக்கு முன்னாடி பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. Then what next? And paint of this house ஒரு 1400 or 1700 square feet வீடுக்கு வந்துட்டு it is definitely going to cost us around 1 lakh. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு 1 lakh பட்ஜெட் ஒதுக்க முடியுமா? யாராக இருந்தாலுமே யோசிப்பீங்க, உங்கள் வீட்டில் நம்ம 1 lakh பட்ஜெட் எடுக்க முடியுமா, நம்ம என்ன பண்ணுறது. பட் இட் வில் ஸ்டார்ட் கிவிங் தட் ஓல்ட் லுக். 2 years ஆனாலே அந்த என்ன சொல்கிறது, அவங்க ஒயிட் வாஷ் அடிச்சிருக்கிறதோ, அந்த சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறதோ, இட் வில் ஸ்டார்ட் கிவிங் தட் ஓல்ட் லுக். அண்ட் மேஜர்லி வீட்டில் ஃபுல்லாக ஒயிட். வி ஹவ் நாட் கான் ஃபார் அன் ஐவரி பெயிண்ட், வி ஹவ் கான் ஃபார் அன் ஒயிட் பெயிண்ட். ஸோ இந்த ஒயிட் பெயிண்ட்டுங்கிறது வீட்டில் குழந்தை இருக்குது, கால் வைக்கிறான், கை வைக்கிறான், ஏதாவது எழுதுகிறான், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. தோஸ் ஆக்டிவிட்டீஸ் கீப் கோயிங் ஆன். ஸோ நாங்கள் வந்துட்டு இதில் மெயினாக நீங்கள் கலர் செலெக்ஷன் ஆஃப் த வால்பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்துட்டு டல் அடிக்கக்கூடாது, டார்க் அடிக்கக்கூடாது, ரூம் டார்க் ஆகிடக்கூடாது. இது வந்து ஒரு கிட்ஸ் ரூம் இல்லை. தெர் வேர் லாட் ஆஃப் வால்பேப்பர்ஸ் விச் ஹீ ஷோட் வித் டால்ஃபின், வித் ஃபிஷ், வாட்டர் லுக்கு, இல்லாட்டி பூ, ஃப்ளவர்ஸ். ஸோ இட் இஸ் ஹோலி டிபெண்டிங் ஆன் யோர் மைண்ட் செட், உங்களுக்கு எப்படிப்பட்ட வால்பேப்பர் செலக்ட் பண்ணுங்கிறது. ஸோ மை மாம் went for this kind of wallpaper selection. இது வந்துட்டு ஒரு 3D wallpaper. He has given a guarantee of 5 years. ஸோ இப்போ டக்குன்னு நம்மளால் இப்போது ஒரு either we can paint only hall and leave the rest of the room as it is, or we can paint the whole house. இது ரெண்டுமே நடக்க போகிறது இல்லை. we have to wait for 5 years அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 5 yearsக்கு கேரண்டி தரான் இந்த வால்பேப்பருக்கு. அவன் சொல்கிறான் 5 yearsக்கு இது பிஞ்சு வராது and it will not go bad as far as your
பைப்பிங் சிஸ்டம் இஸ் குட். உங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டர் சிஸ்டம் இஸ் குட். அண்ட் செவரில் வந்துட்டு மழை பெஞ்சா ஈரமாகிறது, செவரில் வந்துட்டு பேர் என்னது, அந்த செவரு ஸ்மால் பீசஸாக சிலப்போ விண்டு விழும். அந்த மாதிரி இருக்கிற செவராக இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் கோ ஃபார் திஸ் வால்பேப்பர், பிகாஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு ஃபிக்ஸ். வால்பேப்பரோடு சேர்ந்து அது வந்துட்டு கீற ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் யுவர் வால் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் அந்த மாதிரி தண்ணி சீப்பேஜ் ஆர் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த தண்ணி வந்து நிற்காது அப்படிங்கிற ஷூரிட்டி இருந்ததுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ் வால்பேப்பர் ஐடியா, எஸ்பெஷலி இந்த லிவிங் ரூம், எஸ்பெஷலி இந்த ஹால். மோஸ்ட்லி வரவங்க வந்துட்டு வில் ஒன்லி ஸ்டே இந்த ஹால், சிட் இந்த சோஃபா, உட்காந்துட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு மெயின்லி நம்மளோட ஹாலோட எலிவேட்டட் லுக் தான் ரொம்ப முக்கியம். வந்துடனே வீடோட அட்ராக்ஷன் ஆர் வீடோட லுக், வீடை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெர் ஆர் 2 places which you have to keep it really clean. One is kitchen and one is hall. இந்த 2 ஐட்டமை வச்சு தான் நம்மள people will think how we are maintaining the house-ங்கிறது. ஸோ அதனால நாங்கள் கிச்சன் ஆல்சோ we have done modular and we have given a very posh look in the kitchen. இப்போ வந்துட்டு அவர் வால்பேப்பர் ஒட்டிகிட்ருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைட் செவரில் மட்டும்தான் ஒட்டுற பிளான் இருந்தது. தென் வி வெண்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஷோகேஸ்க்கு மேலேயும் கீழேயும் போட்டால் தான் இட் வில் நாட் லுக் ஆக்வர்ட்னு சொல்லிட்டு வி ரிக்வெஸ்டட் ஹிம் டு புட் இட். ஸோ அரௌண்ட் 4 to 5 rolls அவருக்கு தேவைப்பட்டுச்சு and we paid around 10K. This is a 3 hours work and அது adhesive paint ஒட்டினதுனால this is going to stick for another 3 to 4 hours. So நீங்கள் வந்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் you please put it across how this wallpaper is giving look, இது எப்படி தெரியுது உங்களுக்கு, or do you feel that paint is better. So we are expecting more of comments in our this thing. People, we have viewers, we have people watching our video, but அவங்களோட what do they think about our house or our wall decorங்கிறது we would like to have more inputs. or உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா, so that when we go for the next room we can think of better ideas. ஸோ இந்த வால்பேப்பர் வந்துட்டு இட் இஸ் கிவிங், எங்கள் வீடு மெயினாக வெளிச்சமுள்ள வீடு. அவர் ஹவுஸ் இஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் வி ஹாவ் ஆல் த 4 sides ஓப்பன். இந்த சைட்லேயும் அப்பார்ட்மெண்ட் கிடையாது, அந்த சைட்லேயும் அப்பார்ட்மெண்ட் கிடையாதுங்கிறதுனால நேச்சுரல் லைட் இஸ் வெரி மச். ஸோ வி வென்ட் ஃபார் திஸ் கலர் வேர் இட் லுக்ஸ் லைக் ஒரு டிசைன். இது வந்துட்டு இட் இஸ் நாட் கிவிங் என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர். we didn't want to go for that such light colors of water or fish or dolphin or சாமி அந்த மாதிரியும் வேண்டாமா இருந்தது. இது வந்துட்டு ஒரு 3D லுக், ஒரு மூமெண்ட் இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் சைட் வால் விச் ஐ இன்ஃபார்ம்ட் யூ. ஸோ அதில் ஒரு லைட் இருக்குது. திஸ் இஸ் அவர் ஷோகேஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு எங்களோட வீடோட ஐடியா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் அவர் ஷோகேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர் இட் அக்ராஸ் டு எவ்ரி ஒன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் put it in the comment section so that we will go ahead and try to do that. All we need is an elevated look. Thank you for watching the video. Bye bye.